வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டு இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. உச்சநீதிமன்றம் இன்றைக்கி தேர்தல் ஆணையத்துக்கு மறுபடியும் ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு முக்கியமாக பார்க்கப்படுது. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம டெல்லி தேர்தல், அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பீகார் தேர்தல், இதிலெல்லாம் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு நெருக்கடி வந்திருக்குது. என்ன இந்த நெருக்கடி? இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் முக்கியமான 2-3 வழக்குகள் குறிப்பிட்டு சொல்லணும்னா, நம்ம ஆளுநர் ஐயா வழக்கு, அந்த ஆளுநர் வழக்கை ஆளுநரை திரும்ப பெறணும்னு ஒன்றிய அரசுக்கு உத்தரவிட முடியாதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குது. இது ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டது தான். ஆனால் அதோடு சேர்த்து இன்னொன்று சொல்லியிருக்குது. ஏற்கனவே உங்கள் ஆளுநர் பற்றியான விஷயங்கள் கேஸ் இருக்குது, நிலுவையில் இருக்குதுன்னு சொல்லியிருக்குது. அதனால் உச்சநீதிமன்றம் இன்றைக்கி ஆளுநர் மீதான அந்த வழக்கு, தமிழக அரசு தொடர்ந்த வழக்கு, இதெல்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்து பார்க்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். அது வரைக்கும் மகிழ்ச்சி. ஒன்று. இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம், தேர்தல் ஆணையம் 17C படிவம், அதாவது வாக்கு சதவீதம் எவ்வளோ அப்படிங்கிற அந்த படிவத்தை அவங்க கொடுக்கல அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டை ஜெயராம் ரமேஷ் வச்சுருக்காரு. இப்போ தேர்தல் ஆணையத்துக்கு இது மிகப்பெரிய சிக்கல் தான். ஏன்னா ஏற்கனவே தேர்தல் ஆணையம் அந்த சிசிடிவி காட்சியை காட்ட மாட்டேன்னு சொன்னது, சிசிடிவி காட்சியை அளிக்கிறேன்னு சொன்னது, இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பல விவரங்களை வெளியிட முடியாது, நாங்கள் ஒரு இண்டிபெண்டன்ட் அமைப்புன்னு சொன்னது, இதெல்லாம் உச்சநீதிமன்றம் இன்றைக்கி கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இந்த நியூ நோட்டீஸ் அப்படிங்கிறது உச்சநீதிமன்றம் கொடுத்தது தேர்தல் ஆணையத்துக்கு எந்த அளவுக்கு பிரச்சனை வரும்? இப்போ ஏற்கனவே தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது ஒரு ராஜா மாதிரி இருந்துக்கிட்டு அவர்கள் சொல்வது தான் சட்டம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்தியாவில் இருக்க நிலைமை. ஏன்னா காங்கிரஸ் போன தடவை உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போடும்போது சந்திரசூட் அவர்கள் இருந்தார். அப்போ தேர்தல் ஆணையம் தேர்தலை நடத்த ஆரம்பிச்சிருச்சு, இனிமேல் நாங்கள் தலையிட முடியாதுன்னாங்க. அதே போல் எலக்ட்ரோல் பாண்ட், அதுலேயும் பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணிட்டாங்க, ஆனால் நடவடிக்கை எதுவும் எடுக்கலை. இப்படி ஈடிக்கு கண்டனம், ஆனால் நடவடிக்கை எதுவும் எடுக்கலை. ஈடியுடைய இயக்குனர் மிஸ்ராவை ஏன் நீங்கள் தூக்கலைன்னு கேட்டாங்க, ஆனால் அதுக்கு பெருசாக நடவடிக்கை எடுக்கலை. இப்படி கண்டனம் தெரிவிக்கிறார்கள். ஆனால் என்ன அதனுடைய விளைவு என்ன? நம்ம ஆளுநர் அவர்களுக்கு எத்தனையோ கண்டனம் தெரிவித்தாச்சு, அவர் மாறுறதே இல்லை. ஒரு முடிவு என்ன? மக்கள் என்ன நினைக்கிறாங்க? ஒரு முடிவு தான் என்ன? ஆளுநர் மாளிகை இவ்வளோ செலவு பண்ணுறாங்க, அதற்கு என்ன முடிவு? ஆளுநர் எல்லா மாநிலத்திலையும், பிஜேபி ஆளாத மாநிலத்தில் அங்கே இருக்கக்கூடிய மாநில அரசுக்கு குடைச்சல் கொடுக்குறாரு. நல்லா தெரியுது உச்சநீதிமன்றத்துக்கு. இப்போ உச்சநீதிமன்றம் ஆளுநரை திரும்ப பெறலை அப்படின்னா ஆளுநர் எல்லாருக்கும் ஒரு தைரியம். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரு கவசம் இருக்குது, அந்த கவசத்தையும் நீக்கணும். அவங்க மேலே வழக்கு தொடர முடியாது, அவங்க மேலே கேள்வி கேட்க முடியாது. இப்படி 1000 விஷயங்கள் இருக்குது. அவர் நிறையா பணத்தை செலவு பண்ணுறாரு, அதுக்கும் கணக்கு கேட்க முடியாது. எம்எல்ஏ எம்பி யாராவது ஒருத்தர் நமக்கு செலவு பண்ணால், பாருங்கள் இத்தனை தடவை விமானத்தில் போனார், இவ்வளோ செலவு பண்ணாருன்னு சொல்கிறோம். ஐயா ஆளுநர் அவர்கள் பல பார்ட்டி நடத்துகிறார், அதுக்கு செலவு. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவர் இன்றைக்கி நம்ம இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அவரை பதவி நீக்கம் பண்ணணும், தமிழக அரசு அவர் மேலே போட்ட வழக்கு, இதுக்கெல்லாம் ஆளுநர் ஒரு வழக்கறிஞர் வைக்கிறார், அதுக்கு காசு. இதெல்லாம் தமிழக அரசினுடைய காசு. இதை உச்சநீதிமன்றம் இதற்கு சரியான தீர்வு எப்போ சொல்லணும் நமக்கு உண்மையே புரியல. ஆனால் தேர்தல் ஆணைய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்லிடணும், உச்சநீதிமன்றம் கேட்கலனா கூட ஆளுநருக்கு நெருக்கடி தான். இந்த மாதிரியான வழக்குகள் இப்போ தான் அரிதாக போடுறாங்க. இப்போ அடுத்து தமிழக அரசு போடக்கூடிய வழக்கில் கண்டிப்பாக ஆளுநருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, யூஜிசி வழக்கில். அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, நம்ம இந்த விஷயம் தேர்தல் ஆணையம் யாருக்கும் அடங்காத ஒரு காளை மாதிரி இருந்தாங்க. இப்போ என்ன சிக்கல் அப்படின்னா, தேர்தல் ஆணையம் எடப்பாடி பழனிசாமிக்கு சின்னத்தை கொடுக்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ண முடியாதுன்னு நீங்கள் நீதிமன்றம் சொல்லிடுச்சு. அது ஒரு பெரிய அடி. இப்போ எப்பயும் எப்படி பண்ணுவாங்கன்னா, தேர்தல் ஆணையம் அவங்க நினைக்கிறது தான், உத்தவ் தாக்கரேலாம் கொடுக்க முடியாதுங்க, நாங்கள் ஷிண்டேக்கு தான் கொடுப்போன்றுவாங்க, சரத்பவாருக்கெல்லாம் இல்லை அஜித் பவார், இப்படி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி என்னென்னா ஒவ்வொரு விஷயத்தையும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்வி என்ன தெரியுங்களா? அதாவது என்னங்க, தேர்தல் ஆணையத்தை பற்றி நிறைய வந்துக்கிட்டே இருக்குதே, இது நிறைய எங்களுக்கு வழக்கு வந்துகிட்டே இருக்குதே, ஏன் இந்த மாதிரிலாம் வழக்கு வருது அப்படி இன்னொரு ஆச்சரியம். 17C படிவம் கொடுக்கலையான்னு கேட்குறாங்க. இப்போ என்ன சிக்கல்னா, உண்மையிலே கொடுக்கல. இப்போ 17C படிவம் கொடுக்கணுங்கிறது ரூல்ஸை மீறி இவங்க செயல்பட்டுருக்காங்க பிஜேபி. மகாராஷ்டிரா எலெக்ஷன் ஆகட்டும், ஹரியானா எலெக்ஷன் ஆகட்டும், காஷ்மீர் எலெக்ஷன் ஆகட்டும், எல்லா இடத்துலையும். அப்போ அந்த வெற்றியை எதிர்த்து பாருங்கள், 17C படிவம் கொடுக்காம இவங்க தேர்தல் நடத்தியிருக்காங்க அப்படின்ட்டு மறுபடியும் ஒரு அபிஷேக் சிங்வி மறுபடியும் வழக்கு போடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அது உச்சநீதிமன்றம் என்ன பதில் சொல்ல போகுதுன்னு தெரில. ஏன்னா எப்படியும் பதவியேற்றங்களாம் ஒன்றும் பண்ண முடியாது. இனிமேல் அவ்வளோதான், வேறு என்ன பண்ணுறது? அப்போ இனிமேல்னு வந்தால் தேர்தல் ஆணையத்துக்கு சிக்கலானா கண்டிப்பாக சிக்கல். ஏன்னா இப்போ நீங்கள் டெல்லி தேர்தலில் நீங்கள் தேர்தல் முடிஞ்ச உடனே கரெக்டாக வாக்குப்பதிவு ரிசல்ட்டை சொல்லிடணும். இப்போ எங்கே இவங்களுக்கு சிக்கல் வருதுன்னா, ஏதோ ஒரு எண்ணிக்கையில் தடுமாறு பண்ணுறாங்க. என்ன தடுமாற்றம்? காங்கிரஸ் சொல்கிறது என்ன, எதிர்க்கட்சிகள் சொல்கிறது என்ன? ஒன்றும் இல்லைங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு சில வாக்குச்சாவடியில் சில விஷயத்தை பண்ணுறாங்க. ஆனால் இவங்க எதிர்பார்க்கறதுக்கு மீறி நிறைய வாக்கு போலாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இவங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ பிஜேபி தோற்றுருங்கிற நிலைமை வரும்போது
எக்ஸ்ட்ரா சில வேலைகள்லாம் பண்ணுறாங்க. அந்த எக்ஸ்ட்ரா சில வேலைகள் பண்ணும்போது ஒரு 1,00,000 ஓட்டு இருக்கிறது திடீர்னு 1,50,000 ஓட்டு ஆகுது. அந்த 50,000 ஓட்டு ஆட் ஆகுது. அதுக்கு தான் 17C படிவம் கொடுக்கலன்னாங்க. ஏற்கனவே உச்சநீதிமன்றம் பல வழக்குகளில் பல தீர்ப்புகள் என்ன சொல்லுங்க, ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறையை ஒரு இண்டிபெண்ட் அமைப்பு மாற்றினா அது கண்டிப்பாக கேள்விக்குறியாகும். கரெக்டுங்களா? இப்போ ஏற்கனவே தேர்தல் ஆணையத்துக்கு பல அதிகாரம் இருக்குது. தேர்தல் நடத்தை விதிகள் அமுலில் இருக்கும்போது இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஆனால் இன்றைக்கி தேர்தல் நடத்தை விதிகள் டெல்லியில் அமுலில் இருக்கும்போது இந்த பிரச்சனை வருது. ஆனால் இந்த பிரச்சனையும் உச்சநீதிமன்றம் கேட்குது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் அவர்களே பாருங்கள், இது வந்து இந்த 17C படிவத்தை கொடுத்து நாங்கள் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அபிஷேக் சிங்கிட்ட கேட்குறாரு. என்னங்க தொடர்ந்து இந்த மாதிரிலாம் வருது? ஆமாங்க, ஏற்கனவே இருந்த அந்த சிசிடிவி ஃபுட்டேஜு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பதிவுகளை அழிக்கிறது, இதுக்கெல்லாம் நீங்கள் ஸ்டே கொடுத்துருக்கீங்க. ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் தேர்தல் ஆணையத்தை நம்பி வர வேண்டியதாகுது, அவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்கன்ட்டு. அதனால் இது தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு பெரிய சிக்கலாக தான் முடியுங்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரம் கேள்விக்குறியாக்கிறது. ஏற்கனவே சிசிடிவி ஃபுட்டேஜை இப்போ வெளியிட்டே ஆக வேண்டிய கட்டாயம், அதை நீங்கள் எரேஸ் பண்ண முடியாது. திடீர்னு காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா 8 பேர் கொண்ட குழு போட்டிருக்காங்க. எதற்கு? தேர்தல் ஆணையம் ஏற்கனவே அவங்க வந்து நிறைய விஷயங்களை பண்ணுறாங்க, அதை கண்காணிக்கிறதுக்கு ஒரு குழு போட்டாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மோடி ஃபஸ்ட் டைம் வரும்போது, 2வது டைம் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சிக்கல் இல்லை தேர்தல் ஆணையத்துக்கு. இப்போ பல சிக்கல்கள் இருக்குது, பல கேள்விகள் இருக்குது, நிறைய வழக்குகள் போடுறாங்க. எப்படி ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் பல வழக்குகள் போடப்படுகிறதோ அதே மாதிரி தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக நிறைய வழக்குகள் போடப்படுகிறது. அப்போ என்ன சிக்கலாகவும் இனிமேல் ஒவ்வொரு தேர்தலையும், குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம டெல்லி கூட விட்டுருங்க, பீகாரில் 17C வந்து நீங்கள் வந்து அமுல்படுத்தி ஆகணும். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டி ஆகணும். ஏன்னா நீங்கள் வேறு ஒரு ரூட்டில் போகிறீங்க. இன்றைக்கி உச்சநீதிமன்றம் வேறு ஒரு கடிவாளம் போகுது. உச்சநீதிமன்றத்தில் என்னங்க கோவம்? கொஞ்சம் யோசனை பாருங்கள். சஞ்சீவ் கண்ணா என்ன நினைப்பார்? நம்ம தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கணும், ஆனால் நம்மளை விட்டுட்டு தூக்கிட்டு சந்திரசூட் இருக்கும்போதே தூக்கிட்டு இவங்களே தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. இவங்களே தேர்ந்தெடுத்து இவங்களே எலெக்ஷனை வச்சு இவங்களே ரிசல்ட் அறிவிக்கிறது. அது எப்படி ஜனநாயகமாக இருக்க முடியும்? ஏற்கனவே IAS IPS அதிகாரிகள் ஓய்வு பெற்றவங்களாம் நான் கடிதம் எழுதியிருக்கிறது தேர்தல் ஆணையத்துக்கு வச்சுருக்காங்க. அதுக்கான நடவடிக்கை எடுக்கலை. அதனால் தேர்தல் ஆணையர் இன்றைக்கி வந்து பதில் சொல்கிற இடத்துல இருக்குது. இதை வந்து உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் கொடுத்ததுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரில. எப்பயும் போல் என்ன ஆகும்? ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், இந்த எலக்ட்ரல் பாண்டில் வந்து SBIக்கு வந்து கெடு கொடுத்தாங்க, ஒரு வாரத்தில் கொடுங்கன்னு. ஒரு வாரத்தை கழித்து வந்து என்ன சொன்னாங்க? இல்லைங்க எனக்கு 10 நாள் டைம் வேணும்னு. அதே வேலையை இப்போ தேர்தல் ஆணையம் பார்க்க போகுது. அதையும் தாண்டி இப்போ உச்சநீதிமன்றத்திலே உயர்நீதிமன்றத்திலே வழக்கு வரும்போது எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லுவார்? தேர்தல் ஆணையம் உள்நோக்கத்துடன் செயல்படுகிறது. இதற்கு பல உதாரணங்கள் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே தேர்தல் ஆணையத்து மேலே நிறைய பேர் கேஸ் போட்டுட்ருக்காங்க. அப்போ எத்தனை வழக்கு ஒரு கட்சி சொன்னால் பரவாயில்ல, ஏகப்பட்ட கட்சிகள் சொன்னால், ஏற்கனவே உத்தவ் தாக்கரே சொல்லிட்டாரு, சரத்பவார் சொல்லிட்டாரு, காங்கிரஸ் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேர்தல் ஆணையத்தின் நம்பகத்தன்மை ஏற்கனவே மக்களால் கேள்விக்குறியாயிடுச்சு. இன்றைக்கி தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரத்தை குறைக்க வேண்டும் அப்படிங்கிற குரல் மேலோங்கி இருக்கும்போது இந்த 17C படிவம் அப்படிங்கிறது ஒரு 7.5 தான் முடியும். இந்த ஃபுட்டேஜ் எப்போ இவங்க வந்து அந்த ஸ்டேவை விளக்கிற சுப்ரீம் கோர்ட்டு ஸ்டே கொடுத்துருச்சு. ஸ்டே விளக்காத வரைக்கும் இன்றைக்கி தேர்தல் ஆணையத்துக்கு சிக்கல் தான். இது வரக்கூடிய நிறைய கட்சிகளுக்கெல்லாம் இது நன்மை தான். இனிமேல் புதுசாக வரக்கூடிய கட்சிகள், இப்போ திமுக விஜய் கட்சி சொல்லிக்கிட்டே போகலாம், எல்லா கட்சிக்கும் ரிலீஃப் தான். ஏன்னா மேலே உட்காந்துருக்கவங்க எது நினைச்சாலும் சட்டமாகலாங்கிற எண்ணம் வரக்கூடாது. தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கடிவாளம் போட வேண்டும். அந்த வகையில் இந்த உச்சநீதிமன்றம் நோட்டீஸுங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த நோட்டீஸை நம்ம முக்கியமாக பேசுகிறதுக்கு காரணமே ஒரு நோட்டீஸ் இல்லை. இதற்கு முன்னால் தான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அந்த தேர்தல் விதிகள் எல்லாம் திருத்தம் பண்ணாங்க, அதுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. எத்தனை நோட்டீஸ் வாங்குவீங்க? ஒரு இண்டிபெண்ட் அமைப்பு தேர்தல் ஆணையத்தால் இத்தனை நோட்டீஸ் வாங்கும்போது குரோசி இருக்கும்போது நடந்ததா? அது கொஞ்சம் யோசனை பாருங்கள். காங்கிரஸ் கவர்மெண்ட் மன்மோகன் சிங் 10 வருஷம் இருந்தாரே, நடந்ததா? ராஜீவ்காந்தி இருக்கும்போது நடந்ததா? ஏன் இப்போ மட்டும் நடக்குது? ஏன் இவ்வளோ பிரச்சனை வருது? TN சேஷன் இருக்கும்போது நடந்ததா? அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேர்தல் ஆணையம் வந்து ரொம்ப மக்களுக்கு ஒரு பெரிய நம்பகத்தன்மை இல்லாத ஒரு அமைப்பாக இருப்பது வேதனை. இதில் எல்லாரும் ஓட்டு போடுங்கன்னு விளம்பரம் பண்ணுறாங்க. எப்படி ஓட்டு போட்டாலும் வேறு மாதிரி மாறப்போகுதுங்கிறது எதுக்கு மக்கள் ஓட்டு போகணும்னு நினைக்கிறாங்க? இது ஜனநாயகத்துக்கு நல்லதில்லை. மோடி ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கிட்டு இருக்காரு. தொடர்ந்து சொன்னாலும் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு கொண்டு பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.